தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டாக்டர் அப்படிங்கிற படம் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எஸ், தமிழ் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர் நடித்த படம் தான். அந்த படத்தில் இருக்கிற வில்லன் அவரோட கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்குன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுவார். అందరూ చిన్న పిల్లల్లా ఉన్నారు. వయసుకు వచ్చేంత వరకు ఇక్కడే, ఆ తర్వాతే ఎక్స్పోర్ట్ చేస్తాను. వర్జిన్ ఎక్స్ప్రెస్ 16 வயசுக்கு கீழே வயசு அப்படிங்கிறத தாண்டி இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்களை கடத்தி அதை வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து கடத்தி அதை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த படத்தில் காட்டப்பட்ட விஷயம் என்னதுன்னா, தனியாக இருக்கிற ஒரு ஐலாண்டில் அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்சு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி கடைசியில் ஃபைனலாக அவங்கள கொன்று அது இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிடுவார். குறிப்பாக எல்லாமே பெண் குழந்தைகள், எல்லாருமே 13, 10, 12 வயசு இருக்கிற பெண் குழந்தைகள் தான். ஸோ இதெல்லாம் கடத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, கடத்தி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஆர்கன்ஸ் திட்டுறீங்களா இல்லை வேறு எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதில் கூட ஒரு டைலாக் ஒன்று வரும், எல்லாருமே பிலோ அந்த ஏஜ் தான், யாருமே இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாதவங்க அப்படிங்கிற ஒரு வெர்ஜின் இம்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸ் நீங்கள் வரும். நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையே நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்தினா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அப்படி ஒரு விஷயம் தான் எனக்கு யூஎஸ்ஏல நடந்திருக்கு. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்த உடனே சந்தோஷப்படுவோம், சில விஷயங்களை பார்த்த உடனே வருத்தப்படுவோம், அழுவோம். ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த 2 நாளுமே ரொம்பவே மைண்டு ஸ்டக் ஆகி நைட்டு தூங்கும் போது கூட மைண்டில் வருது. பிகாஸ் ஒன்று ஒன்றா நம்ம தேடி பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒருத்தனோட பண்ண அராஜகம் தான். அப்படி அவன் என்ன பண்ணான் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அந்த இதில் இருக்கிற ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக லட்சத்துக்கும் மேலே வீடியோஸ், ஃபோட்டோஸ், இமேஜஸ், கான்வர்சேஷன், எக்ஸாம்பிள் நிறைய போய்கிட்டே இருக்குது. அப்படி அதில் என்னடா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது மாதிரி, அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சின்ன பொண்ணுங்களெல்லாம் கடத்தி செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி பயங்கரமாக சொல்லவே முடியலை, சொல்கிறதுக்கே ஸ்டக் ஆகுதுங்கிற மாதிரி ரொம்பவே மடத்தனமான கேவலமான விஷயங்களை அவன் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவன் என்னென்ன பண்ணான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முழுக்க யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த எப்ஸ்டீன் ஃபைலுங்கிறது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. 1, 2ங்கிறது கிடையாது. இமேஜஸ் பார்த்துக்கிட்டாலே 10,000 20,000க்கு மேலே இருக்குது. இதுவே எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் நினைக்கிறேன். இன்னொன்று டீப்பாக பார்க்குறதுக்கு முடியலை. என்னடா இருக்குது, இதை பற்றி நம்ம மக்களுக்கு வந்து நம்ம தெரிவிக்கணும், இதை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நடக்கு, இங்கே பாரு எவ்வளோ கேவலமாக இருக்குங்கன்னு பார்த்தா பார்க்க முடியலை, சகிக்க முடியலை. அது வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக தான் இருக்குது. இவனுங்க அப்படி என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு பிஸ்னஸ் ரீதியாக நான் உங்களுக்கு வேலை தாரோம், ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து வெளியே போகவும் கூடாது, வெளியே சொல்லவும் கூடாது, அதுமாரி எதோ சொன்னீங்கன்னா எதோ பண்ணிடுவோம் வச்சுருவோம் சொல்லி ஒர்க்கு ரீதியாக கூப்பிட்டு போய் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஐலாண்டு மாதிரி கிரியேட் பண்ணி, அந்த ஐலாண்டுமே சாதாரண ஐலாண்டுலாம் கிடையாது, வெளியிருந்து பார்க்குறதுக்கு தான் ஒரு தீவு மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் உள்ளே நடக்கிறது எல்லாமே ரொம்பவே கேவலமான விஷயம். அப்படி அந்த ஐலாண்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மசாஜ் பண்ணுற மாதிரி சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வேலை தரேன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுங்க எல்லாமே சிறுமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசன் எல்லாருமே 10, 12, 13 வயசு தான். யாருமே 15 வயசுக்கு மேலே அப்படிங்கிற வந்து யாருமே இல்லை. அந்த ரேஞ்சுக்கு எல்லாரையும் கடத்தி சில பேரை வாண்டடாகவே கூப்பிட்டு போய் சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கு ட்ரக்ஸ்லாம் கொடுத்து சின்ன பசங்களை, சின்ன குழந்தைங்களை என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லா விஷயமும் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்க்கவும் முடியலை, சொல்லவும் முடியலை. எக்ஸ்ட்ரீமாகி அதை அசிங்கமாக பேசிடுவணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த லெவலுக்கு ரொம்பவே கீழ்த்தனமாக பண்ணியிருக்கான். செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், வல்கராக நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேயே எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே முடியலைங்கிறப்போ கூட்டமாக குட்டி குழந்தைங்களை கூட்டு வச்சு இவன் பண்ண அராஜகம் இருக்குது. அதை வெளியவும் சொல்ல முடியாமல் இப்போ லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வெளியே விட்டுருக்காங்க. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துருக்கிற டயத்தில் எத்தனை வீடியோஸ் வந்துட்டுருக்குன்னு தெரியல, எத்தனை வீடியோஸ் வரப்போகுதுங்கிறது தெரியல. இது மட்டும் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணதும் டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள கொன்று நரபலி கொடுத்து
மனுஷக்கறியை சாப்பிட்டு மனுஷனோட ரத்தத்தை குடித்து வாழ்ந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தீவு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு வேணால் அழகாக தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அடித்து தேவையில்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவிலேயே நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்க்க பார்க்க உங்கள் மனசு உடைய தான் செய்யும். என்னால் பார்க்க கூட முடியல. அந்த லெவலுக்கு ரொம்பவே என்னடா பண்ணி ஏன்டா அப்படிங்கிற ஒரு சொல்ல முடியலை. அந்த லெவலுக்கு மடத்தனமாகலாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை கொன்று அவங்கள பொரித்து அவங்க ரத்தத்தை குடித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒரு வீடியோ கூட இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்த பார்த்துட்டு மீடியாவுக்கு முன்னாடி 2009 நினைக்கிறேன், இவங்களாம் மனுஷக்கறியை சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அப்போவே பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவத்த வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பில்லியனர். இவன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பில்லியனர், ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனால் முடிக்க முடியாத சில கான்ட்ராக்டுகள், இவனால் முடிக்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு எப்படி நம்ம ஊரில் லஞ்சம் அப்படின்னு கொடுக்காங்களோ, இவன் வந்து பொண்ணுங்களை கடத்தி பொண்ணுங்களை வாண்டடாக இங்கே வேலை தரோன்னு சொல்லி கூப்பிட்டு ட்ரக்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் குட்டி குட்டி பசங்க எல்லாருமே அடல்ட்டோ, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப பெரிய ஆட்கள், எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. அவங்கக்கிட்ட அப்படி நடந்துட்டிங்கன்னா என்னன்னே தெரியாது. அந்த வயசில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்ல முடியலைங்க. பெரிய மதிப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? எக்கச்சக்கமான கன்றாவியான விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணியிருக்கானுங்க. இது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுங்களை ரொம்பவே டார்ச்சருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ், எக்கச்சக்கமான மெயில்ஸ், எக்கச்சக்கமான கான்வர்சேஷன் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க முடியலை. என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு செய்தியை படிக்கிறதா இருக்கட்டும், முடியல. ரொம்பவே டிஸ்டர்பிங்காகவே இருக்குது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா போக போக தான் தெரியுது நமக்கு இன்ஸ்பயராக இருந்தவங்க பயங்கரமான ஆட்கள், இவங்கெல்லாம் ஒரு வேறு லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே மடத்தனமாக அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப், ஸ்டீபன் ஹாக்கிங், முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ், நமக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ், நமக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ், நமக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்ஸ், எக்கச்சக்கமான பேர், நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்களா, மெயில் அனுப்பியிருக்காங்களா, இல்லை அந்த இடத்துக்கு போயிருக்காங்களா, விசிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு குட்டி குட்டியாக வருது. சில இடத்துல ஃபேக்குன்ட்டு வருது, சில இடத்துல ஏஐன்ட்டு வருது. இப்போ ஏஐ சாட் ஜிபிடி இது வந்ததுனால எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே தெரியல. பட் எல்லாமே அவங்க அங்கே இடத்துல இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இவங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட நேமுமே வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்னங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து ஆயில் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் அங்கே இனிமேல் நம்ம வாங்க போகிறது இல்லைன்னு சொல்லி மற்ற இடத்துல வாங்கும்போது இங்கே வாங்கினா 18% டேக்ஸ். ஸோ மற்ற இடத்துல இது என்ன இடம் எனக்கு சரியாக தெரியாது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே வாங்கினா 0% டேக்ஸ் அப்படிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி 2 பேருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி போனதுனால இப்போ இந்த ஃபைல்ஸ் இப்படி வர்றதுனால அதில் ட்ரம்ப்பும் இருக்கிறதுனால நம்ம பிரைம் மினிஸ்டர் அவரோட நேமும் இதில் வந்து அடிப்படுது. பட் அவர் அது வந்து பண்ணவும் இல்லை, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி இந்தியா மூலியமாகவே ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விட்டாங்க. மோடி இஸ்ரேலில் ட்ரம்ப்புக்காக ஆடினாரு, பாடினாரு, அவரோட அட்வைஸ் கேட்டாருன்னு இந்த நியூஸ் வந்த உடனே இந்தியா சைட்ல இருந்து இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அறிக்கை வந்துருச்சு. இன்னும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயும் அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களே, என்னங்கிறதுமே எனக்கு சரியா தெரியல. ஸோ இவர் ஒரு ட்ரேட் ரீதியாக பண்ண ஒரு கான்வர்சேஷனும், ட்ரேட் ரீதியாக பண்ண ஒரு
பேச்சுவார்த்தையுமே இவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. உண்மை தெரியாமல் நம்மளும் பேசிடக்கூடாது இல்லையா? இந்தியா பொருட்கள், இந்தியாவிலேருந்து வாங்குற பொருட்கள் வந்து யூஎஸ்ஏல வந்து 18% அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள், இந்தியாவில் பொருட்கள் வந்து 0% டேக்ஸ் அப்படிங்கிற சில நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறதே நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்னங்கிற சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ரீதியாக சில நியூஸ்கள் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐயாவையும் இதில் வந்து போட்டு தேவையில்லாமல் இந்தியாவுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பில்லியனர், ஒரு பணக்காரர் இவரை மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பில் கேட்ஸ், எலான் மஸ்க், இந்த ட்ரம்ப்பாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பேர், ஸ்டீபன் ஹாக்கிங், ஐயோ எனக்கு என்ன சொல்ல ஏது சொல்லுங்கிறதே தெரியுங்களா. அவரை வச்சு அந்த மாதிரி மீம் போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் டே அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் தெரியுமாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது அவர் மடத்தனமான வேலையெல்லாம் பார்த்துருக்கான். ஸோ நீங்கள் இந்த எலான் மஸ்க் எனக்கு தெரியலை அவர் போயிருக்காரு இல்லையான்னு தெரியல. சில நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து அந்த இடத்துக்கு மாறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சில நியூஸ் வருது. ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வருது, இல்லாத மாதிரி வருது. பட் மேல் கான்வர்சேஷன் எல்லாமே அந்த யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு டச் எல்லாமே இருக்குது. பட் இந்த எப்ஸ்டீன் இவரோட ஐலாண்டுக்கு வந்து போயிருக்காரா அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக வரல. இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற டயத்தில் கூட இதையும் தாண்டி எக்கச்சக்கமான நியூஸஸ் வருமா என்னங்கிறதுமே எனக்கு வந்து தெரியலை. தென் பில்கேட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்குமே 2021-20 அந்த ரேஞ்சில் வந்து என்னமோ டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குண்டான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக ரீசன் இல்லாமல் என்னென்னமோ சொன்னாங்க. பட் அவங்களுமே இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச தலைவர்கள், பிடிச்ச பொலிட்டீஷியன்ஸ், பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாமே இப்படி மடத்தனமான வேலையை பார்த்துட்ருக்காங்க. பட் மோஸ்ட்டாக பயங்கரமாக சொல்லணும்னா அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிற ஒரு டேஷ் தான் சின்ன பசங்களை கடத்தி கூப்பிட்டு போய் செக்ஸ் டார்ச்சர் பண்ணி, செக்ஸ் அப்யூஸ் பண்ணி, அவங்கள அடித்து கொன்று, அவங்கள பொறிச்சு சாப்பிட்டு, துன்புறுத்தி, ரத்தத்தை குடிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு படத்தில் பார்த்துருப்போம். ஒரு சைக்கோத்தனமான இருக்கிற ஒருத்தன் தனியாக ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மூவிஸ் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வரும். பட் அப்படின்னு நான் நினைக்க கூட இல்லை. நிறைய பேர் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி நிறைய பேர் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம மூவி ரீதியாக பார்க்கும்போது டாக்டர் படத்தில் கூட எதுக்கு அந்த வில்லன் டெரி, அந்த வில்லன் கேரக்டர் வந்து இப்படியெல்லாம் பண்ணுது, ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது, ஆர்கன்ஸ் எதுவும் திருட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா வயசுக்கே வராத பொண்ணுங்களை கடத்தி இவன் என்னடா பண்ண போகிறான், ஒருவேளை பிச்சை எடுக்க வைக்க போகிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி தான் பண்ணி ஐலாண்டில் வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி கொன்று எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாருமே அது வந்து நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான், எனக்கு 7 வயசு இருக்கும்போது, 8 வயசு இருக்கும்போது, 10 வயசு இருக்கும்போதுன்னு சொல்லி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. This is me. This was me. This is me When I met Jeffrey Epstein. This is me when I met Jeffrey Epstein. I was 14 years old. I was 16 years old. I was 16. 17. 14 years old. பார்த்து லீக் ஆனதுக்கப்புறம் நிறைய நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ்ஏல ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், பில் கேட்ஸ் எல்லாரையும் போட்டு அடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ட்ரம்ப் அவரோட வீடியோ கூட ஒன்று லீக் ஆகிருக்கு. அதெல்லாம் சொல்லவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அந்த ஆடியோ கிளிப்பு வந்து நீங்கள் வேணால் பாருங்க, அது ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஒரு என்ன சொல்லன்னு பார்த்தா முழுக்க எல்லாமே கேவலம் தான். ஒரு நியூஸ் வந்து நம்ம என்னடா நியூஸ் வந்திருக்கு, யூஎஸ்ஏ என்னமோ சொல்கிறாங்களே, என்ன அந்த ஐலாண்டில் எதுவும் பண்ணாங்க, ஒரு வேளை சைக்கோ எவனோ மர்டர் பண்ணிட்டானான்னு பார்த்தா முக்கியமான தலைவர்கள், நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன்ஸ் எல்லாருமே அதில் இருந்து இப்படி கீழ்த்தனமான வேலையை பண்ணியிருக்கானுங்க. என்ன சொல்ல, சும்மாவே தமிழ்நாட்டில் வந்து சில விஷயங்கள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருத்தருக்கு வந்து அநியாயம் நடக்குதுன்னா எவ்வளவோ கெட்டது பண்ணுறான், அவனையே நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, எங்களை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கீழ்த்தனமாக கேவலமான மடத்தனமாக சில விஷயங்கள் பண்ணுற சில நாய்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, எங்களோட பயங்கரமான சில பேர்லாம் ஃபாரினில் அங்கே எங்கே பண்ணுறாங்க, நாங்கள் என்னடா பண்ணணும்னு சொல்லி இதையும் நார்மலைஸ் பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிற பயம். நீ என்ன இப்படியெல்லாம் பண்ண சொல்லி தூண்டுறியா, நீ எல்லாம் இப்படிலாம் பண்ண சொல்லி சொல்கிறியா, இவங்களே கரெக்டாக இருந்தாலும் நீயே ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணுறதுக்கு தூண்டுறியா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நடக்காமையா இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு ஜனவரி லாஸ்ட்லேருந்து இந்த பிப்ரவரி வரைக்குமே ஆடு கொலை பண்ணுறாங்க. ஒரு குடும்பத்தையே, ஒரு ஹிந்திக்கார ஃபேமிலியவே அவங்கள ரேப் பண்ணி குப்பை கிடங்குல தூக்கி வீசுகிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி இருக்குது. இதில் தான் 2 நாளாக பற்றி பேசிக்கிட்டு என்னடான்னு பார்த்தா இப்போ யூஎஸ்ஏல இப்படி ஒரு விஷயம். என்ன பண்ணுறது? இனிமேல் அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறதும் இல்லை, தண்டனை கொடுத்தாலும் அவன் வாங்க போகிறதும் இல்லை. பிகாஸ் அவன் சூசைட் பண்ணி செத்துட்டான். 2019 வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு இருக்கும் போது சூசைட் பண்ணி செத்துட்டான். பட் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே ரெக்கார்ட் ஆகலை அவன் வந்து சூசைட் பண்ணி தான் செத்துட்டான்ங்கிறதுக்கு. இப்போ கூட சில இமேஜஸ் கூட லீக் ஆகிட்டு இருக்கு. செத்தது அவன் கிடையாது, வேற ஒருத்தன் தான், ஏன்னா மூக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சில இமேஜஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது தெரியல. பட் ஓவராலாக சொல்ல போனது என்னதுன்னா, நம்ம வீடியோ மூலியமாக சில விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். வீடியோ மூலமாக சில விஷயங்களை நிறைய பேருக்கு நம்ம கருத்துக்களை சொல்கிறோம். நம்மளோட வேதனைகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு ஹார்ஷ் ட்ரூத் அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1% கூட ஒன்றுமே நடக்காது. வீடியோவில் சொல்கிற கருத்துக்கள் கூட நீங்கள் இதை பார்ப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, இப்படிலாம் நடக்குதுன்னு வருத்தப்படுவீங்க. பட் ஒன்றுமே பண்ணவும் முடியாது, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ணவும் மாட்டாங்க. இப்போ இந்த நியூஸ் பாருங்களேன், கரெக்டாக ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். நமக்கு கையில் காசு வேணும், இல்லைனா பெரிய பதவி வேணும். ஒன்று காசு, பதவி, இந்த 2மே இல்லைனாலுமே நீ எந்த தப்புமே நீ பண்ணாமல் இருந்தாலும் கூட உன்னை அடிச்சே கொண்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக செக்யூரிட்டி வேலை அந்த பார்த்துட்டு அஜித்குமார் ஒன்றுமே பண்ணலை, ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் நடந்து எவிடன்ஸ் இருந்து ப்ரூஃப் இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டு நிறைய பேர் சொல்லி பேசி உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பார். இவ்வளோ தான் நடக்கும். நைட்டு கதை படிக்கும்போது என்னதுன்னா, கல்கி அப்படிங்கிற ஒரு கதை வந்து படம் இல்லை, கல்கிங்கிற ஒரு அவதாரம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பெருமாளோட 10வது அவதாரம் கல்கி அவதாரம். நாட்டில் அநியாயம் நடக்கும்போது அவதரித்து நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது கொல்லுவார். ஸோ அது எடுக்கிறதுக்கு எதுவும் 4 லட்சம் வருஷங்கள் அப்படி ஆகும் சொல்லி ஒரு ஹிந்து மித்தாலஜி படி சொல்கிறாங்க. பட் அது எப்போ அந்த அநியாயம் எந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தா இப்போ நடந்துட்டு இருக்கு தெரியுமா, இதை விட கம்மியாக தான் அவங்களே சொல்கிறாங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற அநியாயம்லாம் ஸோ யாரையும் நம்ம சொல்லவும் முடியாது, யாரையும் கேட்கவும் முடியாது, யாரையும் எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுங்க. நமக்கு நம்மளே ஒரு சேஃபாக இருந்துக்க வேண்டியதுதான். ப்ரொடெக்ஷன் நமக்கு யார் கொடுப்பான்னு பார்த்தா நம்ம தான் கொடுக்கணும். ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட நம்மளையும் கொன்றுவாங்க. செக்ஸ் அப்யூஸ் நடக்குது, ட்ரக் அப்யூஸ் நடக்குது, மர்டர் நடக்குது, ஃபேக் கம்ப்ளைண்ட் நடக்குது, ஆணவ கொலை நடக்குது. இப்போ தான் நடக்குதுன்னு பார்த்தா இவனுங்க என்னென்னா ஃபாரினில் இந்த மாதிரி கீழ்த்தனமான மடத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி இந்த மாதிரி நியூஸ் வந்தால் என்ன பண்ணுறது, பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மடத்தனமான கேவலமான விஷயங்கள் எல்லாம் எப்படிடா நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயந்தாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணணும், 100% நீட்டாக பண்ணணும்னா உங்கள் கிட்டக்க ஒரு பவர் இருக்கணும், இல்லை பணம் இருக்கணும். 2மே இல்லைன்னா தப்பே நீ பண்ணாலும் சரி, தப்பே நீ பண்ணாமல் இந்த நாட்டுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அப்ராணியாக இன்னோசென்ட்டாக நீ ஓரமாக உட்காந்தாலும் சரி, நீ வந்து ஒரு அன்ஃபிட்டு தான்.